குட் மார்னிங். நம்ம மரபு தொடர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். குரூப் 4லேருந்து மரபு தொடரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. எல்லாமே இந்த புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த புக்கை நம்ம முடிச்சிட்டோம்னா மரபு தொடர்லேருந்து கேட்டால் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு டைம் போடும்போதும் நீங்கள் உடனே வந்து பார்த்துருங்க. ஏன்னா அது நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டே வந்தோம்னா மொத்தமாக ஒரு நாள் வந்து நிறைய நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஒரே டைமாக கேட்கும்போது அது நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுமா அப்படின்றதும் வந்து டவுட்டு தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே வந்து அதை அப்பப்போ முடிச்சு வச்சுக்கணும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து 2Aல நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போது நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி படித்து வச்சதால தான் குரூப் 4ல் கேட்டால் அந்த வி அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து நம்மளால் ஈஸியாக போட முடிஞ்சுது, பார்த்த உடனே எடுக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து மரபுத்துறையை வந்து நம்ம படித்து வச்சாதான் பார்த்த உடனே நம்மளால் வந்து அது வந்து ஆமாம் இதுதான் அப்படின்ட்டு வந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம படிக்காமல் அங்கே ஒரு ஈஸியாக ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து மற்ற ஜிகேக்கெலாம் வந்து டைம் இல்லாமல் போயிடுது. அதுதான் வந்து இந்த குரூப் 4ல் நடந்ததே. அது நம்மளால் கெஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அது நம்ம புதுசாக அந்த இடத்துல பார்க்கும்போது அது நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துடுது. ஸோ இது வந்து இருக்கிறது எல்லாமே சிம்பிள் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத வந்து நம்ம ஷார்ட்கட் போட்டு வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் யாரெல்லாம் பார்த்து முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட். ஸோ ஏதாவது ட்ராவலிங்கில் இருக்கும்போதோ இல்லை வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்யும்போதோ அதை வந்து சும்மா அதை கேட்டுக்கிட்டே அப்படியே உங்கள் வேலையை வந்து முடிங்க. உங்களுக்கு இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியலனா சரி, ஓகே, நம்ம இதுக்கு போயிடலாம். இளநாக்கடித்தல் அப்படின்னா இளநாக்கு அப்படின்னா ரொம்ப அப்போ தான் ஒரு குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் வேலை விடும்போது அந்த குழந்தைங்க வந்து வேலை செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது அந்த குழந்தையால். போகவும் பிடிக்காது. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நாக்கு அடிச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு நிற்பாங்க பசங்க. அப்போது அந்த நாக்கு வந்து கடிக்கிறாங்கல்ல, அப்போது அது வந்து நான் போகல அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அதுக்கு. உடன்படாதது போர் காட்டுதல். இளிச்சவாயன் பட்டம். இளிச்சவாயன்னா நமக்கே தெரியும், ஒன்றுமே வந்து தெரியாதவன், ஒன்றும் தெரியாதவன் அப்படின்ற பட்டம். இனிப்பு காட்டுதல்னால் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பால்கோவா வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, குலோப் ஜாமுன் காட்டுறாங்க. இனிப்பு காட்டினோடனே அது சாப்பிட்ணுன்னு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அது வெற்றுமை வேறு எங்கன்னா வச்சுட்டாங்கன்னா கூட இப்போ அதை பார்த்த உடனே நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த கிரேவிங்ஸ் வந்துடும். அப்போது அவா வந்து உண்டாயிடும். இன்னார்னா நமக்கு தேவைப்படாதவங்க, பகைவர். இனியர் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள். இன்னார் இணையர், அது பாருங்கள், இன்னார் இனியார், இன்னார் இணையர் அப்படின்னா இத்தன்மையை உடையவர். இன்னார் இணையர் அப்படின்னு வந்துடுச்சா, அப்போ இந்த மாதிரியான ஆள் அப்படின்ற மாதிரி இத்தன்மை உடையவர். ஆடவில்லை. ஆடலைன்னா இப்போது அப்படின்றது ஒரு உயிரினத்தை எடுத்துக்க வேணாம், நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறது வந்து வச்சுக்கலாம். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிப்போம் இல்லையா, அப்போது அந்த அப்படின்றது இல்லை நம்ம முகத்தில் அப்படின்னா ரொம்ப அப்படியே ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும். சிரிக்கலைனாலே சோகத்தில் இருக்கிற கணக்கு தான். அப்போ மிகுந்த கவலையாய். ஈட்டுக்கு ஈடு, இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஈட்டுக்கு ஈடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஈடுன்னு வர மாதிரி நம்ம முன்னாடி கூட வந்து இடையே அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இங்கே எப்படி ரெண்டாக வருதோ அதே மாதிரி சேம் வார்த்தை வந்து இங்கே ரெண்டாக வருது. எப்போவுமே நம்ம பார்க்கும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் வரும். சரிக்கு சரி. ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். இப்போது ஈட்டுக்கு ஈடு அப்படின்றதையும் நம்ம ஈடு கட்டுறதுன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈட்டுக்கு ஈடு அப்படின்றது எப்படி 2 வார்த்தை ஒரே மாதிரி வருதோ அதே மாதிரி தான் அதுக்கான ஆன்சரும் வந்து சரிக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தையும் ஒரே மாதிரியே வரப்போகுது. இங்கே ஈடு கட்டுதல் வந்து பார்த்தோம்னா ரோமியோ ஜூலியட் படம் பார்த்துருப்போம். ரோமியோ ஜூலியட்டில் அந்த பொண்ணு வந்து அந்த பப்பில் வந்து ஃபுல்லாக வந்து செலவு பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு காசு இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், ஃபோன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருப்பான். நீங்கள் ஃபோன் வச்சுக்கோங்க, நான் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஈடு கட்டுதல் அப்படின்னும்போது பிணையாக கொடுத்துட்டு போகிறான் இல்லையா அந்த ஃபோனை, அந்த காசுக்கு ஈடு கட்டுறான். பிணையாக அந்த ஃபோனை வந்து கொடுத்துட்டு போகிறான். ஈடு கட்டுதல்னால் பிணை கொடுத்தல். ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈடேறுதல்னால் உய்வடைதல். இது யோசித்து பார்த்தேன், எனக்கு எதுவும் தோணலை. கமெண்ட்டில் வந்து போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா. ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈரோட்டு அப்படின்னா இப்போது
ஃபஸ்ட்டில் இப்போ மேலேருந்து ஏதோ தொங்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து அப்படியே அடுக்கடுக்காக தொங்கிட்டுருக்கு. இப்போது கடைசியாக ஒன்று வந்து சின்னதாக ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில். அப்போது அது ஒட்டிகிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிச்சிட்ருக்கும். கீழே வந்து லாஸ்ட்டாக ஒன்று ஒட்டிகிட்ருக்குன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்காது. இப்படி தட்டினோடனே விழுந்துடுற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்போது அது வந்து உறுதி இல்லாமல் இருக்கும். ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈவு இரக்கம். ஈவு இரக்கம்னாலே இப்போ கல் நெஞ்சுக்காரங்கன்னா அப்படியே மனசே கசியாமல் இருப்பாங்க. ஈவு இரக்கம்னா மனசு கசிவாங்க, மற்றவங்கள பார்த்து இரக்கப்படுவாங்க. ஈவு சோர்வு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயம். ஈவு சோர்வு அப்படின்னா சோர்வாக இருப்போம். சில டைம் வந்து நம்ம ரொம்ப சோர்வாக இருப்போம். சில டைம் அதாவது சில சமயம் வந்து நம்ம ரொம்ப சோர்வாக இருப்போம் அப்படின்ற மாதிரி. அடுத்து உச்சி குளிர்தல்னால் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. உச்சி கொட்டுறதுன்னா இப்போது அந்த லவ் டுடே படத்தில் கூட யோகி பாபு வந்து அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பான் இல்லையா? அப்போ அது என்ன இப்போவே இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு மேலே வந்து அவர் வெறுப்பு காட்டுற ஒரு விஷயமாக தான் அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அப்போ உச்சி கொட்டுதல் அப்படின்னாலே வெறுப்புக்குறி. உடம்பெடுத்தல்னா குழந்த பிறக்கிறது. புதுசாக உடம்பு எடுத்துகிட்டு வருது இல்லையா? அப்போது பிறத்தல், செயல் உடையனாதல். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய போகுது. அப்போ செயல் உடையனாதல். உடம்பு எடுத்துட்டாலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ செயல் உடையனாதல். வயிற்றில் இருக்கிற வரையும் எந்த வேலையும் இல்லாமல் ஜாலியாக வந்து இருக்கலாம். உடன் கையினா உடனே கையில் வை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி. உடன்போக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். பெற்றோருக்கு தெரியாமல் தலைவன் தலைவியுடன் செல்கை. தலைவி தான் தலைவனோட போவா, சரியா? மாற்றி சொல்லிட்டேன். உடனுக்குடனே அப்போதைக்கு. உடன் எடுத்தவன் அப்படின்னா உடன் ஒத்தவன். அந்த நான் வந்து நான் அப்படின்ற கணக்கு ஒரு கொம்பு இருக்கிறதுனால நோ வருது. உடன் ஒத்தவன் அப்படின்னாலே ஈக்குவலானவன், அதே மாதிரியானவன் அப்படின்ற மாதிரி, சமமானவன். உடன் ஒத்தவன். உடும்பு நாக்கன். இப்போது உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவோம், டைட்டாக பிடிக்கிறது. இந்த இடத்துல வந்து உடும்பு நாக்கன் வருது. ஸோ உடும்பு நாக்கன் அப்படின்றது வஞ்சகனா. உடும்பு நாக்கன்னா வஞ்சகன். ஏன்னா இப்போ நம்ம அந்த நாக்கில் வந்து கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா அவன் சொல்கிறது எல்லாமே வந்து இது பண்ணும், பளிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்போது அந்த நாக்கை பற்றி ஏதாவது பேசுகிறாங்கனாலே கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்கு தான் வந்து பேசுவாங்க, நல்ல விஷயத்துக்கு அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. அப்போ உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். உடுமாற்றுனா நம்மளுடைய உடையை வந்து மாற்றுறது. அதுக்கப்புறம் இங்கே பாவாடை வருது பாருங்கள், ட்ரெஸ்ஸு, நடைபாவாடை. உடைப்பிற்போடுதல். இப்போது இந்த 2 விஷயத்துக்குமே வந்து நம்ம ஒரே மாதிரி ஷார்ட்கட் வந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த சைடு வந்து ஒரு ஆறு போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து அதாவது மொத்தமாக ஒரே ஆறு தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி வந்து வச்சிடுறாங்க. அப்போது உடைப்பிர் வந்து போட்டுட்டாங்க. ஏன்னா உடைப்பில் வந்து அதாவது உடச்சி போட்டதுனால, தடுப்பு வச்சு 2த்தையும் உடைச்சதுனால, இப்போது இந்த சைடு பாதி, இந்த சைடு பாதின்னு வந்து 2மே வந்து தள்ளி போயிடுச்சு. அப்போ அகல தள்ளிட்டாங்க. அது கேப் வந்து கொஞ்சம் அகலமாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது பாருங்கள். இப்போது உடைப்பு எடுத்தல். இதை தானே நம்ம வந்து இந்த விஷயத்தை தான் நம்ம உடைப்புன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போது இதை வந்து நம்ம இப்போ எடுத்துட்டா இப்போ அது மறுபடியும் என்ன ஆகும்? ஒன்றா வந்து ஆகிடும். ஒன்றா ஆகிட்டு அதுக்கு நடுவில் அந்த ஒரு கரை மாதிரி கேப் மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது வந்து என்ன ஆகிடும்? அழிஞ்சிடும். அப்போது வெள்ளத்தால் கரை அழிதல், அதாவது இந்த கரை அழிதல். உட்கிடக்கை அப்படின்னா உட்கிடக்கைனா உட்கருத்து. உட்புகுதல்னா உள்ளே போகிறது, ஆழ்ந்து கவனித்தல். ஸோ உட்புகுதல் அப்படின்னா இப்போ ஒரு டிகிரி படிக்கிறாங்க, மேலே டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது பிஎஸ்சி படிக்கும்போது லைட்டாக படிச்சிருப்பாங்க. மறுபடியும் அந்த இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்கன்னா அது வந்து மேக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் லைட்டாக வந்து புகுந்திருக்காங்க, லைட்டாக பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த மேக்ஸ்க்குள்ளே வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த விஷயத்தை வந்து ஆழ்ந்து கற்றுக்குறாங்க, ஆழ்ந்து கவனித்தல். உண்டாயிருத்தல் சூழ்கொண்டு இருத்தல் தெரியும்.
கன்சீவாக இருக்கிறது. அடுத்து உண்டியர் புரட்டு. இப்போது உண்டின்னு வந்துருச்சு அதுலேயே. உண்டியை வந்து புரட்டுறாங்க அப்படின்னா பண மோசம் செய்கிறாங்க. உண்டியில் தான் காசு போடுவோம், அப்போ பண மோசம். உண்டியை வந்து புரட்டுறாங்கனாலே அதை திருடுறாங்கன்ற கணக்கு, பண மோசம் செய்கிறாங்க. உதப்பி வாயன்னா இப்போது நண்பன் படத்தில் வைரஸ் இருப்பார்ல, அவர் வந்து எச்சில் தெறிக்க தான் வந்து பேசுவாங்க. அப்போது உதப்பி வாயன். இனிமேல் வந்து நண்பன் படத்தில் அவரை பார்த்தா என்ன தோணணும்? உதப்பி வாயன் தான் தோணணும். எச்சில் தெறிக்க பேசுபவர் தான் வந்து உதப்பி வாயன். அடுத்து உதவாக்கட்டைன்னு பார்த்தோம்னா ஒன்றுத்துக்குமே வந்து யூஸ் இல்லாத, வீட்டில் வந்து நம்ம எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தால் தான் உதவாக்கட்டைன்னு சொல்லுவாங்க, எதுக்குமே வந்து பயன்படலை அப்படின்ற மாதிரி. அடுத்து உதறுகாலினா ஒரு காலை வந்து உதறி நடக்கிறாங்க, இழுத்து நடக்கிறவங்க. அடுத்து உப்பில்லா பேச்சு. உப்பு சப்பு இல்லாத வந்து இப்போ யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெலாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உப்பு சப்பு இல்லாத பேச்சு அப்படின்னா எதுக்குமே வந்து யூஸே இருக்காது. அவங்க பாட்டு சும்மா ஏதாவது ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உப்பு சப்பு இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொட்டுறதுனா ம் சரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சரின்னு சொல்கிறது தான் வந்து கொட்டுதல், சம்மதித்தல். அடுத்து உயிர் விடுதல் அப்படின்னா இறத்தல். அடுத்து வந்து மிக பாடுபடுதல். உயிர் விடும்போது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாவாங்க. ஏதோ இப்போது வயசாகி இறக்குறாங்கனாலும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேயே சாகிறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப பாடுபட்டு தான் அவங்க வந்து சாவாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து அந்த உயிர் விடுதல் அப்படின்றது கஷ்டப்பட்டு தான் இருக்கும். மிக பாடுபடுதல். உரித்து வைத்தல்னால் வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். இப்போது வாழைப்பழத்தை வந்து உரித்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த வாழைப்பழம் உள்ளே இருக்கிறது வந்து வெளிப்படுது இல்லையா? வெளிப்படுது. அதே மாதிரி தான் நம்ம அந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்துருப்போம். இழுத்து விடுதல், பார்க்குறோம் இல்லையா? இழுத்து விடுதல், இதுலேயுமே வந்து நீட்டித்து விடுதல், வெளிப்படுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வருது. அதான் அதோட நீட்டும் போது வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ வெளிப்படுதல். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே உரித்து வைத்தல்லையுமே வந்து அது வெளிப்படுது. நேரொப்பாதல். இப்போது வாழைப்பழத்தை வந்து உரிக்கிறோம் அப்படின்னும்போது அது கொஞ்சம் நீளமாக இருக்குமா, அதை உரிச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நான் ரவுண்டாக ஆகிட போகுது இல்லை, அதே மாதிரியே தான் இருக்க போகுது. ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே சைஸ்லேயே தான் வந்து இருக்க போகுது, இப்பயும் அதே ஷேப்பில் தான் இருக்க போகுது. அப்போ நேரொப்பாதல். அடுத்து உருக்குலைதல்னால் இப்போ ஆசிட்லாம் அடிச்சிடுறாங்க, அப்போ முன்னாடி இருந்த உருவம் வந்து அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுது, அழிஞ்சு போகுது. மேனி மெலிதல் அப்படின்னா இது வந்து அந்த உடம்பு முகத்தை தான் வந்து சொல்கிறாங்க. உருக்குலைதல் அப்படின்னாலே நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். உருட்டி போடுதல் அப்படின்னா இந்த உருட்டு நீ உருட்டுமா உன் வாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது உருட்டுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல். அவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறது, பேச்சால் மருட்டி வெல்லுதல். இப்போது இல்லாத கூட சொல்லி வந்து அது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுறது. பேச்சால் மருட்டி வெல்லுதல். அழித்து விடுதல். உருட்டி போடுதல்னா இப்போ ஏதோ ஒன்று வந்து நம்ம மேலேருந்து உருட்டி போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? கீழே விழுந்து அது வந்து உடஞ்சி போயிடும். அப்போது அழித்து விடுதல். எக்கச்சக்கம், எசகு பெசகு. எக்கச்சக்கமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம இந்த எசகு பெசகு வந்து முன்னாடி ஈயில் வரும்போது பார்த்துருப்போம். இசகு பிசகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்போம். அதுக்கு வந்து என்ன வந்ததுன்னா முறைகேடுன்னு வந்தது. முறைகேடு. ஏன்னா வந்து இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் இப்படி தான் முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எசகு பெசகாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த முறையிலேருந்து மாறிடுச்சு, எப்படி இருக்கணுமோ அதுலேருந்து மாறிடுச்சு. அப்போ முறைகேடாயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும். எசகு பெசகுனாலும் தாறுமாறாக இருக்கிறது அப்படின்னாலும் அது எப்படி இருக்கோ அந்த மாதிரிலேருந்து இல்லாமல் வேறு மாதிரி ஆகிட்டு தான் தாறுமாறாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எடாத வெடுப்புனா தகாத செயல். இப்போது எடாத அப்படின்னா யாருமே எடுத்து செய்யாத ஒரு செயல் இல்லையா? எடாத வெடுப்பு, யாருமே எடுத்து செய்யலை அப்படின்ற மாதிரி. அப்போது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னாலும் அது யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஒரு தகாத விஷயமா இருந்தாலும் அதை யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அப்போது எடாத எடுப்பு, ஒரு தகாத செயல், அரிய செயல். எடுத்த எடுப்புலையே அப்படின்னா உடனே, உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே, முன் ஆயத்தமின்றி. எடுத்தபடினா உடனே, முன் ஆயத்தமின்றி. இப்போ அண்ணா கிட்டலாம் வந்து பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் கொடுத்தா அப்படியே பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது எடுத்தபடி அப்படின்னா முன் ஆயத்தமே இல்லாமல் அப்படியே டாபிக் கொடுத்தா உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி உடனே. இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா.
அடுத்து எடுத்து சொல்லுதல். எடுத்து சொல்லுதல்னா இப்போது வேலைக்கே போகாம ஒருத்தர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த இப்படி வேலைக்கு போனால் உன் லைஃப் இப்படி இருக்கும், உன் லைஃப் வந்து இப்படி இருக்கும், நீ இந்த மாதிரி வந்து இந்த விஷயம்லாம் வந்து வாங்கலாம், உன் லைஃப் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது அதோடைய சிறப்பை வந்து சொல்லுவாங்க. சிறப்பித்து சொல்கிறது, அறிவுரை கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா, இப்போது ஷெல்ஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா, அம்மா வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் வந்து கோவத்தில் எடுத்து போட்டுடுவாங்க. அப்போது எடுத்து போடுறா அது நீக்குதல். அது வந்து நம்ம பொருள் வந்து எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா, தள்ளுனதில் எல்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு சில பொருள் உடஞ்சிருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஆச்சரியமாயிடும், இதுவாயிடும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடுக்குன்னு ஆயிடுவோம். அப்போது திடுக்கிட செய்தல். எடுத்தெறிதல். எடுத்தெறிதல் அப்படின்னா எடுத்தெறிஞ்சு பேசுறது. அலட்சியமா அடுத்து வந்து மதிப்பே இல்லாமல் மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா நம்ம ஒழுங்கு காட்டுறது. வீட்டில் வந்து இப்போ அம்மாலாம் பேசுகிறாங்கன்னா எடுப்பு எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒழுங்கு எடுக்காதுன்ற மாதிரி கணக்கு தான் வரும். ஆனால் இதுக்கு அது மீனிங் வரல. அரியதை முயலுதல்னு வருது. அரியதை முயலுதல். இதுவுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைனா யாவருக்கும் வசப்படக்கூடியவன். எடுப்பார் கைப்பிள்ளை ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். யார் எதை சொன்னாலுமே வந்து கேட்பான். அப்போ யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதுவாது தெரியாது. அடுத்து 8 கண் விட்டெறிதல். 8 கண் விட்டெறிதல்னா நமக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் ஃபுல்லாக நம்ம கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை செலுத்துதல். 8 10. இப்போது ஃபஸ்ட்டில் வந்து நம்ம 2 3ன்னு பார்த்தோம். 2 3. அதுக்கு என்ன அர்த்தம், 2 3 4 2 3 4 அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது 8 10 அப்படின்னா இது வந்து 4ல் வராது. 8க்கும் அது வந்து 2 3 நடுவில் எந்த கேப்புமே வரல இல்லையா? இது 8 10 நடுவில் வந்து 9 வருது. அப்போது இடையில் வந்து ஒரு நம்பர் வருது. அப்போ இடையே இடையிடையே அப்படின்ற மாதிரி. அடுத்து ஏய்ப்பில் வைப்பு. இப்போது ஏய்ப்பு அப்படின்னாலே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறது அந்த மாதிரி தானே நமக்கு தெரியும். அப்போது ஏய்ப்பு அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி. இளைத்த காலத்தில் நம்மக்கிட்ட வந்து இப்போ செல்வம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வந்து இப்போ வந்து பரவாயில்ல மாதிரி இருக்கிறோமா. அடுத்து வந்து ஏய்ப்பில் வைப்பு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து இலைதாக இருக்கிற காலத்தில் உதவுறதுக்காக. இப்போ எறும்பு வந்து வெயில் நாளில் வந்து உணவுப் பொருளாக சேகரிச்சுட்டு போயிட்டு அதாவது மழை நாளுக்காக வந்து சேகரித்து வச்சுக்கோ இல்லையா, அந்த மாதிரி அந்த இலைதாக காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கிற ஒரு பொருள். அதுதான் வந்து ஏய்ப்பில் வைப்பு. வைப்புனாலே சேமித்து வைக்கிற பொருள் அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். எழுத்தெண்ணி. எழுத்தெண்ணி அப்படின்னா எழுத்தெண்ணி அப்படின்னா எழுத்தை எண்ணி எண்ணி படிக்கிறது. அப்போது ஒரு எழுத்தாக வந்து படிக்கிறோம். இப்போ படித்தல் அப்படின்றத பாடி தைல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டோன்னா அதில் வந்து ஒரு எழுத்தையாவது நம்ம மிஸ் பண்ணோமா? இல்லை. அப்போ ஒன்று விடாது படித்தல். எள்ளளவும்னா எள்ளு ரொம்ப சின்னதாக இருக்கும். அணு அளவு அப்படின்ற மாதிரி தான் எள்ளளவு கூட. அப்போ சிறிதளவும். ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி. இதில் பாருங்கள், இந்த ஏக்கன் போக்கன் இங்கே போக்கி அப்படின்னு வருதா? இப்போ நம்ம இந்த போக்கியை போக்கிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது போக்கன் போக்கி அப்படின்றதுல போக்கிரின்னு வச்சுக்கலாம். போக்கிரினா இப்போது வேலைக்கே போகாமல் சண்டைலாம் போட்டுக்கிட்டு திடீர்னு வந்து போக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது போக்கிரி அப்படின்னா அவன் வந்து எதுக்குமே வந்து பயன்படலை. இப்போ ஒரு வேலைக்கு போகல, ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன். அடுத்து ஏச்சு காட்டுதல். ஏச்சு காட்டுதல்னால் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஏச்சு காட்டுதல்னால் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். இப்போது நம்மளை வந்து ஏடாகூடம் எப்படி சொல்கிறது, இவங்ககிட்டலாம் வந்து ஏச்சு பேச்சு வாங்குறதா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏச்சு பேச்சு வாங்குறது அதாவது இப்போ நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க. ஏன்பா இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இவங்கிட்டலாம் வந்து நான் ஏச்சு பேச்சு வாங்குறதா இருக்கே, நான் இதை வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவன் சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு அர்த்தம், நம்ம மேலே வந்து ஏதோ ஒரு குற்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பழிப்பை நம்ம ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டோம், அது நம்ம சுட்டி காட்டி வந்து பேசுகிறான், நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி. அப்போ பழிப்பை சுட்டி காட்டி பேசுகிறதுக்கு பேச்சு தான் ஏச்சு காட்டுதல். ஏச்சு காட்டுதல். ஏடாகூடம். இப்போ ஏடாகூடம் நம்ம வந்து எசகு பிசகு பார்த்துருப்போம். எசகு பிசகுனா தாறுமாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அந்த இசகு பிசகு ஈ வர மாதிரி இந்த இசகு பிசகு வந்து முறைகேடுன்னு பார்த்தோம்.
ஏ வராமல் இருக்கிற எசகு வெசகு வந்து தாறுமாறு பார்த்தோம். ஆனால் எல்லாமே ஒன்று தான், மீனிங் வைஸ் ஒன்று தான். இப்போ ஏடா கூடமாக போயிடுச்சுனாலும் தாறுமாறாக போயிடுச்சு தான். அடுத்து ஏட்டிக்கு போட்டி. ஏட்டிக்கு போட்டியாக வந்து பேசாத, விதண்டாவாதம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகம் பேசாதன்றதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஏட்டிக்கு போட்டியாக கூட கூட பேசுகிறது. ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம். ஏட்டு சுரைக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத அறிவு. ஏட்டு சுரைக்காய்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவுன்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்து ஏட்டு படிப்பு, உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. அடுத்து ஏட்டு படிப்பு. ஏட்டு படிப்புனா ஏடுனா என்ன? புக்கு. அப்போ புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருந்தா உலகத்தில் நடக்கிற விஷயத்தெலாம் வந்து எப்போ கற்றுக்கிறது? அதான் ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்க வழக்கத்தெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வெறும் புக்கை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறது. புத்தக புழுன்னு சொல்லலாம். ஏனல் கோணல். ஏனல் கோணல் அப்படின்னா கோணல்னு வந்துருச்சு. கோணல்னாலே ஒழுங்கு இல்லாமல் போகிறது, சைடாக போயிடுறது. அப்போது ஏனல் கோணல் ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன். ஏனுக்கு கோன் எதிரிடையான பேச்சு. இந்த இடத்துல இந்த கோன் வருதுல்ல, இப்போ நம்ம கையில் மெஹந்தி வைப்போம், அதை கோன்னு தானே சொல்லுவோம். ஏனுக்கு கோன் அப்படின்னா எனக்கு கோனு அப்படின்ற மாதிரி, எனக்கும் கோன் வைங்க அப்படின்ற மாதிரி. ஏனுக்கு கோனை எனக்கு கோன்னு வச்சுக்கலாம். அப்போது எனக்கும் கோன் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிரில் தானே போயிட்டு உட்காருவோம். அப்போ எதிரடியான பேச்சு. அப்போது நம்ம கோன் வைக்கும்போது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ எதிரிடையான பேச்சு. ஏதுங்கெட்டவன். ஏதுங்கெட்டவன்னா பயனற்றவன், எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான், ஏதுங்கெட்டவன். ஏப்பை சாப்பை. ஏப்பை சாப்பை அதுவுமே வந்து வேஸ்ட்டு தான். இந்த ஏதுங்கெட்டவன் ஏப்பை சாப்பை ரெண்டுமே வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் பார்க்குறோமா. இப்போ ஏதுங்கெட்டவன் எந்த ஒரு விஷயமுமே வந்து அவன் செஞ்சால் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. ஏதுங்கெட்டவன் ஒன்றுத்துக்குமே வந்து யூஸ் ஆக மாட்டான், பயனற்றவன். அடுத்து ஏப்பை சாப்பை. ஏப்பை சாப்பைனா ஏப்பைனா ஏப்பம்னு வச்சுக்கலாம். இப்போ ஏப்பம் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டா அது வேஸ்ட்டு. ஏப்பம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா அது வேஸ்ட்டு. அப்போ ஏதும் கெட்டவனாலும் பயனற்றவன், ஏப்பை சாப்பைனாலும் பயனற்றது. அடுத்து ஏய்ப்பு காட்டுதல். ஏய்ப்பு காட்டுதல்னா ஏய்ப்பு அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஒரு கேவலமாக சீப்பாக அந்த மாதிரி வந்து பார்த்தோம். ஏய்ப்பு காட்டுதல். இப்போது சீப்பாக நடந்துக்கிறவங்க, ஏய்ப்பு காட்டுறதுனா சீப்பாக நடந்துக்கிறது. நயவஞ்சகம் செய்தல். வஞ்சகமாக நடந்துக்கிறதுலாம் ஒரு சீப்பான செயல் தானே. அப்போ நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு. குறும்பாக நடந்துக்கிறது, குறும்பு செய்கிறது. ஏழை குறும்புனா அறிவில் வந்து ஏழை அவங்க, அறிவில் ஏழை. சரியா? பேதைன்னா முட்டாள்னு அர்த்தம். ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்கிறது, அறிவில்லாத மாதிரி நடந்துக்கிறது. பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல். இப்போது சினிமா ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த படத்துலலாம் எப்பவுமே இதான் சொல்லுவாங்க, சினிமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே சினிமா கினிமாலாம் ஏற கட்டிட்டு பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற கட்டுதல் அப்படின்னா அடியோடு நிறுத்துதல். அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திட்டு பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து உயர கட்டுதல். ஏற கட்டுதல்னா உயர கட்டுதல், இது ஓகே. ஏற இறங்க பார்க்குறது, மேலையும் கீழையும் பார்க்குறது. ஏற இறங்க பார்க்குறதுனா மேலையும் கீழையும் பார்க்குறது. ஏற வாங்குதல். ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல், முழுவதும் விலக்கு பெறுதல் அப்படின்னு. இப்போது யாராவது மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடனே எல்லாரும் நகருங்க விலகுங்க, அவங்க வந்து காற்று வரட்டும் சொல்லுவாங்கள்ல. அப்போது ஏற வாங்குதல் அப்படின்றத ஏர் வாங்குதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏறன்றதை ஏர்னு வச்சுக்கலாம். ஏர் வாங்குறதுக்கு இப்போது எல்லாரும் விலகுங்க, காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரி. அடுத்து ஏற்ற குறைச்சல்னா ஏற்ற தாழ்ச்சி, உயர்வு தாழ்வு. ஏற்ற குறைச்சல்னாலே உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வுனா பெருமை சிறுமை, எல்லாமே ஒரே மீனிங் தான். பெருமை சிறுமை. ஏன் எண்ணுதல். இப்போ ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாச்சு, என்னாச்சு, ஏன் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஏன் எண்ணுதல். அப்போது எதுக்கு வந்து கேட்குறாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கேட்குறாங்க, ஆபத்துக்கு உதவுறதுக்காக கேட்குறாங்க. ஆபத்துக்கு உதவ வினவுதல். நொய்தாக. இப்போது நொய்யெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அரிசியை விட சின்னதாக இருக்கும். அப்போ நொய்தாக அப்படின்னா சின்னதாக லேசாக இருக்கும், மிக்க லேசாக. ஒட்டை போடுதல்னா பட்னியாக இருந்தால் வயிறு ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, வயிறு ஒட்டிக்கிச்சு, பட்னி போடுதல். ஒட்டை போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுறது. ஒட்டிக்கு ரெட்டினா 1க்கு 2 பங்கு, 1க்கு 2 பங்கு அப்படின்றது. இப்போது
2 2ல் 3ல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 2, 3, 4 அப்படின்ற மாதிரி. அடுத்து 8ல் 10ல் அப்படின்னா இடையே அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது ஒட்டிக்கு ரெட்டி அப்படின்னா 1க்கு 2 பங்கு, 1க்கு 2 பங்கு. அடுத்து ஒட்டி கொடுத்தல். ஒட்டி கொடுத்தல்னால் இப்போ ஏதாவது உடஞ்சிச்சு அதை நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகி நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். அப்போது உறுதி பண்ணி தர்றது. அடுத்து ஒட்டு மொத்தம். ஒட்டு மொத்தம்னா முழுவதும் மொத்தமாக. ஒட்டுவார் ஒட்டி. இப்போது இது தொற்று நோய் தான் சொல்கிறாங்க. தொற்று நோய் அப்படின்றது யார் வந்து ஒரு நோயாளிக்கிட்ட பக்கத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வந்துடும், தொற்றிக்கும் அந்த நோய். அப்போது இதை பிரித்து பாருங்கள். ஒட்டுவார் ஒட்டி. யார் ஒட்டுவாரோ, போய் நோயாளிக்கிட்ட யார் ஒட்டுவாரோ அவங்கள ஒட்டிக்கும். அதனால தான் ஒட்டுவார் ஒட்டி. ஒட்டுவார் ஒட்டி. ஒதுக்கு பொதுக்கு பண்ணுறதுனா எப்படி சொல்கிறது, ஒதுக்குப்புறமாக போயிட்டு மறைச்சி வச்சிடுறது. அப்போது ஒதுக்குப்புறமாக போயிட்டு மறைச்சி வச்சிடுறது யாருக்கும் தெரியாமல். பொருளை வந்து மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஒத்து பாடுதல். இது எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்கும். ஒத்து பாடுதல், ஒத்து உழைத்தல், ஒத்து கொடுத்தல். இப்போது ஒத்து பாடுதல் அப்படின்னா தான் சரின்னு சொல்கிறது. ஓகே சரி, ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்து உழைத்தல் அப்படின்னா அந்த இடத்துல உழைத்தல்னு வந்துடுச்சா, அப்போது உழைக்கிறது வரணும் அது ஆன்சரில். பலரோடு மனசொத்து உழைக்கிறது. ஒத்து உழைத்தல்னா மனசொத்து உழைக்கணும் அந்த இடத்துல வர்றது. அடுத்தது ஒத்து கொடுத்தல்னா இப்போது இதுக்கு மட்டும் இப்போது ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க பொண்ணை வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு பொண்ணை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பையன் எப்படி இருக்கணும், பொறுப்போடு இருக்கணும், பொறுப்பாக பார்த்துக்கணும் அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாதம் கணக்கெல்லாம் சொல்லணும். அப்போ தான் வந்து ஒரு பொறுப்பாக வந்து குடும்பம் நடக்கும். அப்போ ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றுக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட கணக்கெல்லாம் வந்து சொல்லணும். ஒரு காலில் நிற்கிறது, விடாப்பிடியாக நிற்கிறது. ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்துட்டு வரேன், ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டம். இப்போ 500 வேக்கண்ட் 600 வேக்கண்ட் தான் இருக்குது, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க தான் வந்து ஒரு கை பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கையாக இருத்தல். இப்போது 2 கை இருக்குது இப்படி. இப்போ 2 கையும் வந்து இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கை மாதிரி இருக்கா. அப்போ ஒரு கையாக இருக்கும்போது அது என்ன, இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ஒத்துமையாக இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் வந்து நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். எதிர்கட்சியை வந்து நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா நம்மளை வந்து வீழ்த்திடுவாங்க. அதனால வந்து நம்ம ஒற்றுமையோடு இருத்தல்னு வரும். ஒரு சொல் வாசகன்னா சொல் பிறழாதவன். சொல் பிறழாதவன். இது சொன்ன சொல்லில் நிற்பாங்க. அதாவது நான் என்ன சொன்னாங்களோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க. அதுதான் சொல்லில் வந்து எந்த ஒரு பிழையும் வந்து இல்லாமல் இது பண்ணுவாங்க. ஒரு சொல் வாசகன். இல்லை மாற்றி பேச மாட்டாங்க. இப்போது இன்றைக்கி ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சொன்னாங்கன்னா அதில் நிற்பாங்க. அடுத்து ஒருதலை சார்பு. ஒருதலைனா ஒரு சார்பு, ஒருதலை பட்சமாக நடந்துக்கிற, ஒரு பக்கம் மட்டும் சார்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு சார்பு, ஒருத்தருக்கே வந்து சார்பாக நடந்துக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல, ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல. இப்போ நம்ம நம்பர்லாம் பார்த்தோம்னா 2ல் 3ல் பார்த்தோம், 8ல் 10ல் பார்த்தோம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள். இது ஒரு நாளைக்கு ஒரு நாள்னு வந்ததுனால நாள் செல்ல அப்படின்ற மாதிரி வரும். ஒரு போக்காய் போதல்னா இப்போ ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ஒரே போக்காக போயிட்டே இருக்கிறாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க, ஒத்தையடி பாதை மாதிரி. ஒரு போக்காய் போயிட்டே இருக்கிறாங்க, திரும்பி வரமாட்டாங்க. அடுத்து ஒரு மடை செய்தல். இப்போது 2 3 அங்கங்கே ஒரு பக்கமாக வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா வாய்க்காலை வந்து உடச்சி விட்டு ஒரே சைடாக வந்து போகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க, மடை கட்டுவாங்க. அப்போ அது வந்து ஒரு முகமாக்குதல். அடுத்து ஒருமுகமாய் பேசுதல்னா எல்லாரும் ஒரேபடியாய் பேசுதல். ஒருமுகமாய் பேசுறதுன்னா ஒருத்தர் பக்கமாக பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்கே வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது, எல்லாருமே ஒரே மாதிரி
ஒருமுகமாய். இப்போ எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க, ஒரு மனதாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே வந்து ஓகே அப்படின்றது தான் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒருமுகமாய். ஒருமுகமாய் அப்படின்னா எல்லாருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி. ஒரு வழிப்படுதல். ஒரு வழிப்படுதல்னா ஒற்றுமைப்படுதல். இப்போ அண்ணன் தம்பிங்க 5 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு வழியாக போனால் அதில் எங்கன்னா ஒற்றுமை இருக்குமா? இல்லை. அதே மாதிரி தான் ஒரு வாய்க்கால் இருக்குது, ஒரு வாய்க்காலில் வந்து தண்ணி பிரியும்போது அது ஒரு பக்கம் ஒரு 4, 5 பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போயிடுச்சுன்னா அதில் ஒரு ஒற்றுமை இருக்குமா? ஒரு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா? இல்லை. அப்போ ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்துதல். ஒரு வழியாக எல்லாருமே ஒரே வழியாக போகிறதுனா ஒற்றுமையாக போகிறாங்க. ஒளி மறைவு. ஒளிவு மறைவுனா ரகசியம்தான். ஒளிவு மறைவாக வச்சுக்கிறது, ரகசியமாக வச்சுக்கிறது அருமறை. ஒன்றரை கண்ணன். ஒன்றரை கண்ணா, ஒன்றரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றரை கால் ஒன்றரை கண்ணு அப்படி சொல்லுவாங்கள்ல, அதான். ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கும் மற்றவன். ஒன்றுத்துக்கும் உதவாதவனா ஒன்றுக்கும் மற்றவன், பயனற்றவன். ஒன்று கூடுதல். ஒன்று கூடுதல்னா ஒன்றாய் சேர்தல். எல்லாரும் ஃபேர்வெல் பார்ட்டி அன்னைக்கு ஒன்று கூடுவோம் இல்லையா, அதான் ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல். ஒன்று கொத்தையாதல். ஒன்று கொத்தையாதல்னா, இல்லை கொத்தை அப்படின்ற வார்த்தையை நம்ம சொத்தைன்னு மாற்றிக்கலாம். இப்போது சொத்தையாதல் அப்படின்னா ஒரு காய் எடுக்கிறோம், அது சொத்தையாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாதி அந்த சொத்தையானது வரையும் வந்து அரிஞ்சு போட்டுட்டு மீதியை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அரைகுறையாயிடுச்சு, அந்த காய் வந்து அரைகுறையாயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு, அதான் அரைகுறையாதல். ஒன்று மற்றவன். அவங்ககிட்ட ஒரு செல்வமும் இருக்காது, அப்போ ஒன்று மற்றவன்னா வறியவன், ஏழைன்னு வரும். அடுத்து ஒன்று பாதி. ஒன்றும் பாதியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பாதினா ஒன்றும் பாதியுமா, அதாவது ஒரு வேலையை ஒன்றும் பாதியுமா செஞ்சுட்டு போறியே, இப்படி பாதியில் விட்டுட்டு போறியன்றதை தான் ஒன்றும் பாதியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏறக்குறைய பாதின்ற அளவை தான் வந்து ஒன்றும் பாதின்னு சொல்கிறாங்க. ஓட வைத்தல். ஓட வைத்தல்னா இப்போது ஜாகிங் போகிறாங்க. ஓட வைத்தல்னா ஒரு ஜாகிங் போகிறாங்கன்னா எதுக்காக போடுவாங்க, அவங்க பாடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக தான் போவாங்க, எந்த நோய் நொடியும் வராமல் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக. அப்போது உறுதிப்படுத்துறதுக்காகவும், புடமிடுதல் அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வர வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ புடமிடுதலுக்காகவும் உறுதிப்படுத்துதலுக்காகவும் தான் ஓடுறாங்க. ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல், புடமிடுதல். ஓடி ஆடி பார்த்தல். ஓடி ஆடி பார்க்கறது, முயற்சி செஞ்சு பெரும் முயற்சி எடுக்கிறது. ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க, நல்ல முயற்சி எடுக்கிறாங்க, பெருமுயற்சி எடுக்கிறாங்க. ஓட்டை சாட்டை. ஓட்டை சாட்டை அப்படின்றத நம்ம ஓட்டை சட்டைன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு சட்டையில் ஓட்டை விழுந்துருச்சு, அது என்ன பண்ணுவோம், போட முடியுமா? அதுக்கப்புறம் முடியாது, அதை தூக்கி கீழே தான் போடணும், அப்போ பயனற்றது. ஓட்டை உடைசல். ஓட்டை உடைசல். குடம்லாம் வந்து இப்போ பிளாஸ்டிக் குடம் வச்சுருக்கோம், அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு, ஓட்டை உடைசல்னு தானே சொல்லுவோம். அது எப்படி, அப்போ சிதைந்த பண்டங்கள். சிதைந்த பண்டங்கள். ஓட்டவாய். ஓட்டவாயன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே அவங்ககிட்ட நம்ம சொல்லக்கூடாது, எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க, ஓட்டவாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களும் மறைவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்க மாட்டாங்க, மறையினை வந்து வெளியிட்டுடுவாங்க. ஓட்டங்காட்டுதல். ஓட்டங்காட்டுறதுன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ஓட்டங்காட்டும், அப்படியே ஓடி பிடிச்சி இது பண்ணவங்கள, சாப்பாடு ஊட்ட சொன்னால் ஓட்டங்காட்டிக்கிட்டு சாப்பாடு ஊட்டும்போது தான் அப்படியே ஓடி ஓடி வந்துட்டுருப்பாங்க, அதான் ஓடுவது போல் வந்து நடித்தல். ஓட்டங்காட்டுதல்னா ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் பிடித்தல். ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடுதல். ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா இப்போது பிடிக்க ட்ரை பண்ணால், குழந்தைங்கள வந்து பிடிக்க ட்ரை பண்ணால், ஓடும்போது பிடிக்க ட்ரை பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு ஓடிடுவாங்க. இதே ஓட்டம் காட்டுறது, ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா நடித்தல். ஓட்டம் காட்டுதல்னா நடித்தல், பிடிக்க ட்ரை பண்ணாலே தப்பி ஓடிடுவாங்க. அடுத்து ஓட்டாண்டி. ஓட்டாண்டினா இறந்து சாப்பிட்றவங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க தான் ஓட்டாண்டி. ஓட்டக்கை அப்படின்னா பெரும் செலவாளி. ஓட்டக்கைனா பெரும் செலவாளி. ஒய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை. இதுவும் அடுத்ததும் ஒரே மாதிரியே இருக்கும். ஓய் ஒழிச்சல், அடுத்து ஒய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை. ஓய் ஒழிச்சல் செகண்ட் வார்த்தை பாருங்கள், இதை பாருங்கள், ஓய் ஒழிச்சல் அப்படின்னு இருக்கா. ஓய்வுனா என்ன, இலைப்பாறுதல் தான். இந்த இடத்துல ஒழிச்சல் அப்படின்னாலும் இலைப்பாறுதல் தான் சொல்கிறாங்க. ஓய் ஒழிச்சல்னா இலைப்பாறுறது. இதே மேலே பாருங்கள், இங்கே வந்து ஒழிச்சல் இல்லாமைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது ஓய்வு இல்லாமல். இப்போது ஒழிச்சல் ஒழிச்சல் இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஒழிவில்லாமல், சிறிதும் ஒழிவில்லாமல். ஓரடி கோரடி.
இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஓரடிக்கு ஓரடி ஓரடி நீளத்துக்கு வந்து ஒரு கால் வந்து இருக்குது. அந்த இடத்துல அடி அப்படின்றது வந்து பாதம். ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு பாதம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடி பாதத்தை கடிச்சிட்டா சின்னதாகிடும். அப்போ அவ்வளோ பெரிய கால் வந்து இருந்தால் அதை கடிச்சிட்டா சின்னதாகிடும். ஓரடிக்கு ஓரடினா அடிக்கடி, அடி கடி. இப்போ நம்ம அகர வரிசை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதாவது உயிரெழுத்து வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து காங்காச்சா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆகஸ்ட் 15க்குள்ளே நம்ம மரபுத்தொடர் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடலாம். நம்ம டைம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படித்து வச்சிட்டோம்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. மரபுத்தொடர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது. அதையும் நம்ம ஷார்ட்கட்டோடு தான் வந்து கொடுக்குறோம். இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் எப்போ கேட்டாலும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். சொல்ல மறந்துட்டேன், என்னோடய ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் வந்து அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.